மோடி வாயை திறந்தாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு கவலை தரக்கூடியது தான். நீங்க தமிழனுடைய அறிவை தாண்டி உங்களால போய் சொல்ல முடியாது. மோடிக்கு நான் சொல்றேன், அமித்ஷாவுக்கு சொல்றேன், நயனா நாகேந்திரனுக்கு சொல்றேன், ஏற்கனவே அண்ணாமலைக்கு சொன்னதை சொல்றேன். ஏமாத்தி இந்த இவிஎம் பொட்டி தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வச்சு ஜெயிச்சா தான் உண்டு உங்களுக்கு. இவங்களுடைய என்டிஏ கூட்டணி அப்படின்றது என்ன அப்படின்னா, நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதான் உண்மை. பொய் சொல்லி ஏமாத்தி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, வளர்ச்சிக்கானவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் தான், என்டிஏ கவர்மெண்ட் தான். வணக்கம் தோழர்களே, ரோசர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். யார் யாரோடு கூட்டணி சேர்ந்தால் உங்களுக்கு என்ன கவலை? எங்கள் கூட்டணி நாங்கள் யாரோடு அமைக்கின்றோம் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், நீங்கள் தலையிடாதீர்கள். எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் குழப்பாதீர்கள். இப்படியெல்லாம் கடந்த சில நாட்களாக அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்தில் பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்க மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஊடகத்தில் பேசுகிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இங்கே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நாம் வெளியிட்ட அந்த வீடியோ தொடர்பாகவும் பலர் அவ்வாறு சொல்கிறார்கள். சிலர் அவ்வாறு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு என்ன கவலை, அது அவங்க கூட்டணி. இப்படியெல்லாம் இதை முதல்ல தெளிவுபடுத்தணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நயினார் நாகேந்திரன் அவர்களே, அல்ல மற்றவர்களே, உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்குறீங்கல்ல, எங்களுக்கு தான் கவலை. ஏன்னா உங்களுடையது பொது நலனை நாடிய ஒரு கூட்டணி அல்ல, அல்லவே அல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டை மேம்படுத்தணும், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போகணும், தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை அதெல்லாம் பெறணும், தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய மருத்துவத்தில் சேரணும், நீட்டை ஒழிக்கணும், அப்படிலாமா நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லலை. திமுகவை ஒழிக்கணும் வாங்க, திமுகவை ஒழிக்கணும் வாங்க, திமுகவை தோற்கடிக்கணும் வாங்க, இப்படிதானே நீங்க கூட்டணி அமைக்கிறீங்க. ஏன் ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பாசிட்டிவா வரல? கூட்ட சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் விற்கிறாங்க, அடுத்தபடியா அப்படி ஒன்று அளக்குறீங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒரு சுதந்திர பத்திரிகையாளர். எனக்கு தேவை தமிழ்நாட்டினுடைய நலன், அடுத்தபடியா இந்தியாவுடைய நலன். உங்களுடைய முகத்திரையை கிழிப்பேன், அது யாரா இருந்தாலும் சரி. உடனே சிலர் வந்து நீ திமுக எடுத்து போய் பொன்முடிக்கு போட்டிருக்கிற வீடியோ எடுத்து பாருங்க, அப்போ தெரியும். சரிதானா? எனவே அது சொல்லாதீங்க. கவலைப்படக்கூடிய அளவிற்குத்தான் நீங்கள் கூட்டணி அமைக்கிறீர்கள். பாஜக தமிழ்நாட்டை குறிவைத்து பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக, பொருளாதார ரீதியாக அழிக்கக்கூடிய ஒரு உள்திட்டம் கொண்டது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நயினார் நாகேந்திரன் முடிஞ்சா மறுக்கட்டும். ஏன் கவலைப்படுறீங்க? அது எங்க கவலைன்றீங்களே, உங்களுடைய ஒரு மூவும் கவலைக்குரியது தான். மோடி வாயை திறந்தாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு கவலை தரக்கூடியது தான். இப்ப ராமேஸ்வரத்துல வந்து பேசினாரு, நாங்க தான் எல்லாம் பண்றோம், நாங்க தான் எல்லாம் பண்றோம், ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஃபண்டு கொடுத்தாலும் அவங்க போதலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு அவர். அழுகுறோமா? யார் அப்ப முட்டை துட்டை தூக்கி நீ கொடுக்குற? யார் அழகுது? அதுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறவன் அழுவானா? உட்காந்து திங்கிறவன் உண்மத்தன் அவன் வந்துட்டு கொடுக்கறதுக்கூடிய அத்தாரிட்டி உள்ளவனா? என்ன கதை இது? மோடி அவர்களே, தமிழ்நாடு எவ்வளவு கொடுக்குது, நீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சதெல்லாம் என்னது? நான் ஒரு முறையும் சொல்றேன். இன்னைக்கு கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குது. அதாவது இவர்களுடைய பொய்யெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க தமிழனுடைய அறிவை தாண்டி உங்களால பொய் சொல்ல முடியாது. மோடிக்கு நான் சொல்றேன், அமித்ஷாவுக்கு சொல்றேன், நயனா நாகேந்திரனுக்கு சொல்றேன், ஏற்கனவே அண்ணாமலைக்கு சொன்னதை சொல்றேன். நீங்க எங்களுடைய அறிவை தாண்டி உங்களால திருடவும் முடியாது, பொய் சொல்லவும் முடியாது. நாங்க கண்டுபிடிச்சிடும். இதோ சொல்றீங்க, எம்பவரிங் த அண்டர் பிரிவிலேஜ் இன் தமிழ்நாடு, ஓவர் 12 lakh பக்கா ஹவுசஸ் ப்ரொவைடட் அண்டர் பிஎம் ஆவாஸ் யோஜனா, இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த பீப்புள். இப்படி கொடுத்துருக்குறீங்க. இதை பாருங்க, மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப். இது டெய்லி வருது. நான் ஏற்கனவே இதை பத்தி ஒன்று வீடியோ போட்டேன், அதையும் ஒரு 6000 பேர் பார்த்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 12 லட்சம் பக்கா வீடுகளை பிஎம் ஆவாஸ் யோஜனாவின் கீழ் தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்திருக்கிறார்
அப்படின்னு சொல்லி போட்டு மோடியினுடைய படம், அதை தமிழ்நாட்டில் வந்து அங்கஸ்தரம் போட்டுருப்பாங்க இல்லையா, அதோட ட்ரெஸ்ஸோட ஒரு பேட்டியை வந்து ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துருக்காரு. எவ்வளோ கொடுத்தீங்க ஒரு வீட்டுக்கு, அதை சொல்லுங்கள். உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள். ஒரு வீட்டுக்கு பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ தரீங்க? 80,000 to 88,000 ரூபா தரீங்க. இவ்வளோதான். கட்டிட முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 லட்சத்துக்கு மேலே கொடுக்குது. அப்போ யாருக்கு அந்த திட்டத்துக்குனுடைய பெருமை போனோம்? கிரெடிட் கோஸ் வேர் இட் இஸ் டியூ. பெருமை யாருக்கு உரித்தாகுமோ அங்கதான் அது போய் சேரும். தமிழ்நாடு ஒரு பட்ஜெட்டை போட்டு அது இந்த 3.25 லட்சம் 3.5 லட்சம் வீட்டுல 3ல் 2 மடங்கு பங்கை மாநில அரசு கொடுக்குது. ஒரு பங்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க கொடுத்துட்டு அதுவும் தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து வந்த பணத்தை வச்சு, வரிப்பணத்தை வச்சு நீங்க கொடுக்குறீங்க. எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவான்? போட மாட்டாங்க. அதான் நான் சொல்ல வரேன். உங்களுடைய புழுகுகளெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் தமிழனுடைய அறிவு இருக்குதுன்றேன். அரசியல் அறிவு மிக்கவர்கள் நாங்கள். ஏமாத்தி இந்த இவிஎம் பொட்டி தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வச்சு ஜெயிச்சா தான் உண்டு. உங்களுக்கு ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க மாட்டீங்க. மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நயனார் நாகேந்திரன் அவர்களே பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. முழு உண்மையை பேசுங்க. அரை உண்மை அப்படின்றது முழு பொய்க்கு அடிப்படை. அரை உண்மை பேசுறது பொய்க்கு சமமானது. நீங்க சொல்றீங்க பக்கா அவசியம் ஒரு கட்டி கொடுத்தாராம். போயிட்டு கேளுங்களேன், கிராமத்துல நீங்க கட்டியிருக்கிறீங்களா இந்த வீடு வந்துட்டு முழுமையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்லயா கட்டி கொடுத்தது கேளுங்களா. அவங்க சொல்லுவாங்க கொடுப்பாங்க நல்லா மோடி அப்படின்வாங்க அவங்க. அடுத்தபடியா சொல்றாரு, நியர்லி 6 lakh loans sanctioned under PM Swanidhi encouraging business growth and sustenance for street vendors. இங்கே வணிக மேம்பாட்டிற்காகவும் தொழில் மேம்பாட்டிற்காகவும் இந்த சாலையோர கடையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் கொடுக்குறீங்க. இது ஒன்று. இது இல்லாத இன்னொன்று, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, இங்கே வந்த பாஜக காரத்துங்க எல்லாருமே சொன்னாங்க என்னன்னா, முத்ரா லோன் அது 3 50,000 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க, அது பரவாயில்ல. அந்த 50,000 இந்த 4.25 கோடி பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் லோன் பாஜகவிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய பேராசிரியர் கனகசபைன்னு அவரோட பேர், அவரே சொன்னார் நான் நடந்துகிட்டதில்ல. அப்போ நான் திருப்பி சொன்னேன், 4.25 கோடி பேருக்கு நீங்கள் லோன் கொடுத்துருக்கிறீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, பிஜேபி படுத்துக்கிட்டே ஜெயிக்கணும். ஜெயிச்சாங்களா போன தடவை? 40லேயும் வந்துட்டு ஒன்றும் இல்லாத போச்சு. காரணம் என்ன? நீங்கள் சொன்னது ஸ்டாட்டிஸ்டிக்கல் லை, புள்ளி வர புழுகு. உண்மை அது கிடையாது. நீங்கள் உங்களுக்கான ஆட்களுக்கு கொடுத்துருப்பீங்க, சொல்லுவீங்க தூக்கி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிடும் போது சரிபார்க்கவே முடியாது. மோடி ஆட்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய என்டிஏ கூட்டணி அப்படின்றது என்ன அப்படின்னா, நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதான் உண்மை. எதுக்குமே டேட்டா வச்சுக்க மாட்டாங்க. டேட்டா வச்சா நம்ம பிடிச்சிருவோம். அதனால தான் நீங்கள் கூட்டணி சேர்ந்தா கவலைப்படுறோம். யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, இதை மக்களுக்கு சொல்லணுமே, அதுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். நோ டேட்டா அவைலபிள். 6 லட்சம் பேருக்கு நீங்கள் லோனை சாங்ஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 6 லட்சம் குடும்பத்துக்கு 2 ஓட்டுனா கூட உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் இது மாதிரி ஒரு திட்டத்தையும் எடுத்துக்கங்க. வீடு கட்டது எவ்வளோ? அது வீடு 12 லட்சம் வீடு, அதுக்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கணும்? வராது. ஒரு கிராமத்தில் ஒரு வாடை கூட உங்களால் பிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் சொல்றது உண்மை இல்லை, பொய். நாட்டளவில் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்லாம் வேற இருக்கு. மோடி ஆட்சிக்கு வந்துட்ட பிறகுதான் கிராமங்களில் 98% கிராமங்கள் எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. உண்மை என்ன தெரியுங்களா? 2014 ஒரு ஆட்சி வரதுக்கு முன்னாடியே 98% கிராமங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 2%க்கு இவங்க கொடுக்கவே இல்லை. அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லி இவங்க ஆட்சி காலத்தில் தான் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கங்க. 2014க்கு அப்புறம் எவ்வளோ பேர் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க? வீடுகளுக்கு சொல்கிறேன், விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அது வேற கதை. அதில் இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க? யாருக்கு செய்கிறீங்க? இங்கேருந்து வரக்கூடிய வரிப்பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்கிறீங்க? ரோடு போடுறீங்க. உண்மைதான். ரோடு போட்டு என்ன பண்ணுறீங்க?
எங்ககிட்டயும் மறுபடியும் சாலை சுங்க வரி வசூல் பண்றீங்க. பணம் எங்களுது, இந்திய ஒன்றிய அரசு போடுது, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI போடுது. அப்புறம் என்கிட்டயும் வசூல் பண்ற. தனியாருடைய பங்களிப்பு மூலமா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP மோட்டைய பண்ணது. தமிழ்நாட்டில் ஒரு ரோடுல ஆனா 78 சாலை சுங்க சாவடிகளை வச்சு நீங்க வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் மட்டும். அதுல 32 ஏற்கனவே காலாவதி ஆகி போச்சு. ஆனா இன்னமும் மூட்ல தொடருது. அதை பத்தி கேள்வி எழுப்பினா பதிலே வர்றதில்லை. ஏன் கவலைப்படுறோன்றது தெரியுது அவங்கள பத்தி? ஏன்னா ஒரு ஏமாத்துற ஆட்சி. உலகத்திலேயே மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, வளர்ச்சிக்கானவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் தான், NDA கவர்மெண்ட் தான். புழுகிறது. காத்தால எழுந்து உட்காந்தனா வாய்க்கு வந்தபடி புழுகிறது. ஏன்னா அது சொல்றதுக்கு ஆங்கில சேனல் ஃபுல்லா இருக்காங்க. இங்கதான் போட்டு தோலை உரிக்கிறோம். ஆங்கில சேனல்னா ஆஹாஹா, ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான் அப்படி சொல்றதுக்கு காலங்காத்தாலே இருக்கிறாங்க. இங்கிலீஷ் சேனல் எல்லாம் நிறைய, ஹிந்தி சேனல் எல்லாமும் இருக்கிறாங்க. நான் கேட்கறது இதுதான், நீங்க போட்ட சாலைகள்னால பலனடைவாங்க யாரு? எல்லாம் கார்பரேட். சுங்கச்சாவடிகள் யாரு கொடுக்கப்படுகிறது? அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. ஆனா கிராம சாலைகளும் ஸ்டேட் ஹைவேஸ், வில்லேஜ் ஹைவேஸ், யூனியன் ஹைவேஸ், ஒன்றிய சாலைகள் எல்லாம் போட்டது மாநில அரசு. அங்கெல்லாம் எந்த கட்டண வசூலும் கிடையாது. நீங்க கட்டண வசூல் கொள்ளையை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. இது ஒண்ணு. நிறைய போர்ட் எல்லாம் கட்டுறீங்க, ஏர்போர்ட், சி போர்ட் எல்லாமே. யாரு கொடுக்குறீங்க? தூக்கி அதானி கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்றாரு? ஏர்போர்ட் என்ட்ரி சார்ஜ் போட்டு அவர் ஒரு அடி அடிச்சுக்கிறாரு. இப்படித்தான் நீங்க எந்த திட்டம் தீட்டினாலும் அது கார்பரேட்டுகளுக்கும் கம்பெனிகளுக்கும் தான் பலனளிக்குதே ஒழிய மக்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு வசூல் அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் உங்களுடைய இவர் போய் சேர்றாரு. இப்போ எந்த அடிப்படையில் நீங்க இவங்களை பிடிச்சி கூட்டணியில சேர்த்துக்கிட்டீங்க? அதிமுகவை மிரட்டினீங்க, ஓப்பனா சொல்ற மிரட்டினீங்க. இது இயற்கையா அமைந்த கூட்டணியாது? உங்க பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு வார்த்தை பேசுறாரா அமித்ஷா அவர்களே? உங்க பக்கத்துல தானே உட்காந்தாரு, ஒரு வார்த்தை பேசினாரா? ஏன் பேசல? அதுக்கப்புறம் பேசுறாரு கூட்டணி ஆட்சி இல்லைன்ட்டு. எவ்வளவு நாள்? 4 நாள் கழிச்சு. அவரை வச்சுக்கிட்டே அமித்ஷா சொன்னது கூட்டணி ஆட்சி தான். 4 நாள் கழிச்சு சொல்றாரு கூட்டணி ஆட்சி கிடையாது. ஏன் அந்த மாதிரி சொல்றாரு? கட்சிக்குள்ள எதிர்ப்பு. அப்ப இதை வெளியில சொல்ல வேணாவா? ஏன் எதிர்க்கிறாங்க? உங்களை வச்சா ஏன் உருப்பட முடியாது, வெற்றி பெற முடியாதுன்னு ஏன் அதிமுக சொல்றேன்? ஏன்னா நீங்க வெறும் பொய்ய சொல்லிட்டு ஓட்டை வாங்க வந்தவங்கன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? சாதியம் ஓட்டு போடுவான், மதவெறி பிடிச்ச ஓட்டு போடுவான். புரியுதுங்களா? பெரிய மேல் சாதி இருக்கிறானே, எதனாலையும் கவலைப்படாத நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான் பத்தி அவன் ஓட்டு போடுவான். அப்புறம் கார்பரேட் அவங்க ஓட்டு போடுவாங்க. இவ்வளவுதான் உங்களுடைய ஓட்டு பேங்க். எல்லாம் ஒரு 10% உள்ள, அவ்வளவுதான். இதை தாண்டி பாஜகவுக்கு நாடு முழுவதும் ஓட்டுன்றத கிடையவே கிடையாது. தமிழ்நாடுல, கேரளா இல்ல உத்தரப்பிரதேசம் வரை கிடையவே கிடையாது. வாக்குச்சீட்டுல வச்சா நாளைக்கு இருக்காது மோடி அரசு. ஒரே நாள்ல தூக்கி எடுத்துடலாம். EVM வச்சுக்க வேண்டியது, தேர்தல் ஆணையத்தை வச்சுக்க வேண்டியது, அந்த வாக்காளர் பட்டியலில் மோசடி பண்ண வேண்டியது, தூக்க வேண்டியது, புதுசாக வாக்காளர்களை சேர்க்க வேண்டியது, அவங்க வாக்காளர்களை தேர்தலை நடத்த வேண்டியது, அப்புறம் பதிவான வாக்கை விட 10% கூடன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் EVM வைக்க வேண்டியது, விளையாட வேண்டியது, ஜெயிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு நாங்க தான் நாடு முழுவதும் ஆட்சி. உங்களுடைய குட்டு எங்களுக்கு தெரியாதா? அதனாலதான் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்காதீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நீங்க தமிழ்நாட்டுக்காக ஒன்றும் அரசியல் பண்ணல. நீங்க ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டுடைய உரிமை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்க, மக்களுடைய உரிமையை விட்டு கொடுத்தீங்க, உங்களை காப்பாத்திக்கிற ஆட்சியை பண்ணீங்க. அடுத்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சாங்க, அடுத்தடுத்து தூக்கி எறிகிறாங்க. எனவே உங்களை பத்தி கவலைப்படணும், உஷாரா இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கூட்டணி எந்த அடிப்படையில் அமையுது அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க ஜெயிக்கவும் போறதில்ல, ஒரு புடலங்கவும் ஆக போறதில்ல. தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏமாளிகளா? கிடையாது. அப்படியே தேசத்தை ஒன்றுபடுத்துவார். இந்த ஒரு TTV தினகரன்ல ஆரம்பிச்சு GK வாசன் வரைக்கும் பேசுறாங்களே, அவங்க வரைக்கும் தான் பேசிட்டு நிக்கணும். GK வாசனை நிக்க சொல்லுங்க, தஞ்சாவூர்லயும் திருச்சியிலயும் கும்பகோணத்துலயும். அப்ப தெரியும் அவருக்கு எவ்வளவு ஓட்டு ஓடுதுன்னு. நல்லா ஓடும், ஓட்டை தவிர பார்த்ததெல்லாம். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் உங்களுடைய கூட்டணி. இதே அமித்ஷா ஒரிசால என்ன சொன்னாரு?
ஒரு தமிழன் எப்படி இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பாண்டியனை பார்த்து இப்படி பேசினாரு. நான் தான் திருப்பி கேட்டேன். அதை கேட்க நீ யாரா குஜராத்தி நான் கேட்டேன். சன் நியூஸ்ல உட்காந்து கேட்டேன், நீ யார் அதை பேசுறதுக்கு? நீ குஜராத்தியா இருந்துக்கிட்டு நீ ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஆகிற ஒரு தமிழன், அங்கேயே வாடுறவன், அந்த ஊர் பொண்ணை கட்டினவன், அந்த மக்களுடைய அபிமானத்தை பெற்றவன், ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது? பாண்டியனுக்கு இணையா ஒரு யோக்கியனை உங்களால நிறுத்த முடியுமாங்க? 19% ஓட்டு கூடுதலா கணக்கை விட அதிகமாக பதிவாக காட்டி ஜெயிக்க வச்ச ஆள் தான் எங்கள் சீஃப் மினிஸ்டர். எத்தனை காலம் ஏமாற்றுவார் பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். அதனால அங்கே போயிட்டு அப்புறம் இன்னொன்று மோடி என்ன சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய ரத்ன பண்டாரி, அதாவது நகை நட்டு எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அறையினுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு. இதை யார் பேசுறது இங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் பேசுறாங்களா? நான் பேசுறேன். என்னாட்ட சிலர் சொரண உள்ளவன் பேசுறான், தமிழ் தேசியவாதி பேசுறான், வேற எவன் பேசுறான்? அதனால தான் எங்களுக்கு தெரியும் உங்களோட யோக்கியதை, அதனால தான் பேசுறோம். நீங்க ஒரு விபூதியை விட்டுக்கிட்டு அது மேல ஒரு குங்கம் போட்டுக்கிட்டு அப்படியே பக்தி பழமா வச்சுக்கிட்டு இங்க மோடி தான் காப்பாற்றுகிறார் அப்படின்னு நீங்க ஊடகத்துக்கு முன்னாடி அளக்கலாம். இங்க நம்புறதுக்கு தான் கேப்ப கூட நெய் வடிதுன்னா கேட்கறவன் புத்தி எங்க போச்சு அப்படின்னு வாங்க கிராமத்துல பட முடியும். அப்படிதான் அது. நெய் வடியுதுன்னு முன்னாடி அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப நயனார் நாகேந்திரனை வச்சு சொல்ல விட்டுறாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது இங்க தமிழ்நாட்டுக்கு. ஆத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போன போதே அரையனா கொடுக்கறதுக்கு யோக்கியது இல்லாத ஒரு ஆட்சி அது உங்களுடைய ஆட்சி. நீங்க வந்து சொல்றீங்க அழுகுறாரு. நீங்க சீஃப் மினிஸ்டர் நல்லா சொன்னாரு, மாநிலங்கள்னா உங்ககிட்ட கையெழுந்தணுமான்ட்டு குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்த போது சொன்னீங்களே, எங்களுடைய பணத்தை கொடுத்துட்டு நாங்க அழுகுறோமா? உரிமையை கேட்டால் அதுக்கு பேர் அழுகுறதுன்னு அர்த்தமா? பிச்சை கேட்கறதெல்லாம் நாங்க கிடையாது அப்படின்னாரு. நானா இருந்தேன்னா ஒரு படி மேலே போய் சொல்லியிருப்பேன். இந்தியாவில் தேர்தலை நிறைய பேர் வாக்களிக்கணுன்றதுக்காக அமெரிக்காவினுடைய அந்த இன்டர்நேஷனல் ஃபண்டு அதை பிச்சை எடுத்து நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க, $23 மில்லியன். அதுக்கு பதில் சொல்லக்கூட முடியல உங்களால. நாங்கள்லாம் போட்டு வாங்கினோம். எதுல? யூடியூப் சேனல்ல இதே மாதிரி நாங்க பேசியிருக்கிறோம். அதுக்கு உங்களால தான் பதில் சொல்ல முடியல. ஆனா அதற்காக மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தேர்தல் ஆணையமும் அமெரிக்க கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதை முன்னாள் தேர்தல் ஆணையத்தையும் உங்களுடைய முகத்திரை கிடைக்கிற மாதிரி அதை உண்மையை சொல்லிவிட்டாரு. எனவே சொல்ல வரேன் நான், கவலைப்படாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க தான் கவலைப்படுவோம். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுருங்க. ஓட்டு கேட்க வரீங்கல்ல, அப்படியே கையை கூப்பிக்கிட்டு தருவா அதோட நின்றுக்கங்க. கவலைப்படாதீங்கன்னு சொல்லாதீங்க. மக்கள் தான் கவலைப்படணும். மக்களுக்காக பத்திரிகையாளர்கள் தான் கவலைப்படணும். எனவே இப்படியெல்லாம் சொல்றதை விட்டுருங்க. நாங்க இந்த மோடி அரசனுடைய குறைய, இங்க மாநில அரசுடைய குறை, அது எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம், நிறைய பாராட்டுவோம். அது வேற கதை. நன்மை பயக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பாராட்டுவோம். இல்லை அரசமைப்பிற்கு முரணா எதிர்ந்ததுனால அதை எதிர்ப்போம். நேற்று அப்படிதான் எதிர்த்து போட்டோம். நேற்று கூட சிலர் கேட்குறாங்க, இவர் பெரிய இவர் லீகல் எக்ஸ்பர்ட்டு. லீகல் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை தோடா. விவரம் தெரியணும். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு கான்ஸ்டிடியூஷன், நான் உங்களுக்கு சின்ன புத்தகத்தையே ஒன்று காட்டுறேன். அடுத்த முறை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிற பெரிய புஸ்தகத்தையே தூக்கி காட்டுறேன் உங்களுக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் அது வாங்கினோன்னா அது 2000-3000 ரூபா ஆகும். நல்லா வாங்கி வச்சுட்டு பரட்டுவேன். சும்மா போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறது இல்லை. பத்திரிகையாளர், அரசியல் செயல்பாட்டாளர் அப்படின்னம்னா எல்லாத்தையும் உட்காந்து ஒன்று ஒன்றா நோண்டுவேன். நான் என் புத்தகத்தை வந்து படித்து பார்த்துக்கினாலே தெரியும் இதில் நான் எவ்வளோ நோண்டி இருக்கிறேன்ட்டு. எனவே எந்த விதமான லீகல் எக்ஸ்பர்ட்டும் பொழப்புக்காக நோண்டி இருப்பான். நான் நாட்டுக்காக நோண்டி இருக்கிறேன். நோண்டிக்கிட்டே இருப்பேன், சாவர வரைக்கும் அதை செய்வேன். அதனால நீங்கள்லாம் வந்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு தெரியுமா? வா உட்காரு ஊடகத்தில் வந்து என்னோட மோதிப்பாரு, அப்ப தெரியும் லீகல் எக்ஸ்பர்ட் யாரு, நாட்டு எக்ஸ்பர்ட் யாரு, மக்கள் எக்ஸ்பர்ட் யாரு, அப்ப தெரியும் உனக்கு. எனவே இப்படிலாம் பேசுறதை விட்டுருங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ. இல்லை திட்டிட்டு போறீங்களா, திட்டிட்டு போங்க, அது சகஜமானது. அது புரியுதா? ஒரு தோசு கூட என்னுடைய கண்ணுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். உங்களுடைய எதிர்கருத்துக்களை நான் சங்கடப்படவே மாட்டேன். உங்களுடைய உரிமையா நீங்க சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கருத்து நீங்க சொல்லிட்டு போங்க. தேவைப்பட்டா நான் பதில் சொல்லுவேன். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்.
நீங்கள் திட்டுறீங்களா அதையும் கேட்டுக்குவேன். அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஏன் சொல்கிறேன்னு மட்டும் கேட்காதீங்க. இந்த நாட்டில் எவனுக்கு இருக்கிற தகுதியை விட இந்த ஐயநாதனுக்கு இருக்குது. ஏன்னா அக்கறை என்கிட்ட இருக்குது. அக்கறை உள்ளவனுக்கு தகுதி. என் குடும்பத்தை பற்றி நான் அக்கறைப்படுறேன்னா என் குடும்பத்துக்காக நான் பேசலாம். என் நாட்டை பற்றி நான் அக்கறைப்படுறேன்னா என் நாட்டுக்காக நான் பேசலாம். எனவே இப்படி கேட்காதீங்க, கேளுங்க. ரூஸ்டர் நானும் சரி, ராகுலும் சரி அப்படிதான். நாங்களாம் சும்மா ஒன்றும் உட்காந்துட்டுல, வெறும் பொழப்புக்காக இல்லை. பொழப்புக்காகனா ரூஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா? ஆனால் மூட்டை போனால் நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதான் ரூஸ்டர் நியூஸ். புரியுதுங்களா? கூவிக்கிட்டே இருப்போம், விடியும் வரை கூவிக்கிட்டே இருப்போம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.